ஃபஸ்ட்டு படம் பார்த்தப்பவே அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நான் தான் இப்போ கூட சொல்லிட்டு வந்து இந்த தேட்டரை தான் வச்சு பார்த்தேன். அப்புறம் வெளியே நின்று ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே அந்த படத்தை பற்றி. ஸோ அதனால் அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கி வரைக்கும் வந்து இல்லை, இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு நிஜமாக இது ஒரு பெரிய ஷாக். நான் இன்ஃபேக்ட் வெளில வந்து பாலா சார் கிட்ட நிஜமாக இந்த மாதிரிலாம் இருக்காங்களா சார் அப்படின்னு அவர் ரொம்ப நேரம் அப்படியே குவைட்டாக இருந்துட்டு பாலாவை வந்து நெக்குறுக்கிறேன். அதாவது அள்ளுவான் புகழ் அள்ளுவான், கொல்லுவான் அச்சம் கொல்லுவான் வணங்கான். மிகப்பெரிய உயரிய இடத்துக்கு இந்த படம் எல்லாரையும் அழைத்து செல்லும். பாலா ஃபிலிம்னு சொல்கிறதுக்கு அனுபவத்தில் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். இந்த படத்தில் சமுத்திரக்கனியுடைய கேரக்டர் மாதிரி போலீஸும், மிஷ்கின் கேரக்டர் மாதிரி நந்தாவில் இருக்கிற ஒரு சூர்யா சார் கேரக்டராக இருக்கட்டும், எந்த நிறைய ஃபிலிம்ஸில் எந்த இப்போ நம்ம பரதேசி எடுத்துக்கோங்க, என்ன படமாக எடுத்தாலுமே வந்து இப்போ நான் கடவுள் எடுத்துக்கோங்க, அந்த கேரக்டர்ஸ்குள்ளே நம்ம பழகிருக்கவே மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். அவங்க எப்படி யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. எனக்கு கிளைமேக்ஸில் அருண் அழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் லைக் அந்த பொண்ணு உள்ளே உட்காந்துருக்கும்போது அவர் தேம்பி அழுதுகிட்டே இருப்பார். அது அருண் விஜய் சார் அந்த கேரக்டர் வால் இருக்கு, சூப்பராக பண்ணிருக்கு. அந்த கேரக்டர் வால்லைனா பண்ண முடியாது. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்னன்னா, தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. வெளியே வரப்போ ஒரு மாதிரி கலத்தை இதயத்தோடு தான் வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு படம்? அவர் படம் பாலா படங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். அப்புறம் வழக்கமானது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபினிஷிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக இதில் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷிங் தான் இருந்தது. ஆக்ஷன் அப்படிங்கிறது படத்தில் நிறையா வந்தால் கூட கடைசியில் எமோஷனலாக வந்து படத்தை முடிச்சதுங்கிறது வித்தியாசமாக இருந்தது. அருண் விஜயிலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த தங்கச்சி கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எண்டு ரொம்ப ஒரு பாரமாக எமோஷனலாக முடிச்சிருந்தது. கண்டிப்பாக வெளியே வந்தோட உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துடும் இல்லையா? நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நிறைய யோசனைகள் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும், கேள்விகள் யோசனைகள். அந்த மாதிரி வெளியே வரப்ப இந்த படத்தை பற்றின யோசனை தான் என்னவா இருக்கும்? இல்லை எனக்கு அந்த லா பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் இதாக இருந்தது. அதை நான் மறுபடியும் கேட்டுக்கணும். இல்லை அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அவர் கரெக்டாக விசாரித்து அதை தான் பண்ணியிருப்பார். நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். எதுங்க? இல்லை அவர் ஃபஸ்ட்டு படம் பார்த்தப்பவே அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நான் தான் இப்போ கூட சொல்லிட்டு வந்து இந்த தேட்டரை தான் வச்சு பார்த்தேன். அப்புறம் வெளியே நின்று ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே அந்த படத்தை பற்றி. ஸோ அதனால் அந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு கரெக்டாக இருந்தது தான். சார், படம் முடிஞ்சு வெளியே வரப்ப எல்லாருமே ஒரு விஷயத்தை மனசில் சொன்னதுட்டே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த தாக்கம் பயங்கரமாக இருக்குங்க. ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி ஹெவி ஃபில்ம். கிளைமேக்ஸில் அப்படி ஒன்றும் பேசவே முடியல. ஐ மீன் அப்படி தான் வந்தோம் நாங்கள். தெரியும் பாலா சார் அப்படி தான் பண்ணுவாருங்கிறது தெரியும். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தே அதையும் தாண்டி ஒரு 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 ஹெவினஸோட தான் வந்தோம். டிப்பிக்கல் பாலா சார் ஃபிலிம். அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அருண், அந்த தங்கச்சியாக நடித்தது, அது பொண்ணு ஹீரோயின், எவ்ரிபடி ஹஸ் டன் தேர் பார்ட் வெரி வெல். என்ன சொல்கிறது, ஐ மீன் ஆமாம் ஆப்வியஸ்லி எஸ் ஒரு படம் ஃபுல்லாக பேசாமல் இட்ஸ் அமேசிங்காக பாலா சார், டிப்பிக்கல் பாலா சார். அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் பாலா சார்கிட்டே. இந்த மாதிரிலாம் என்னால் சுட்டு போட்டால் கூட இப்படிலாம் எனக்கு வந்து யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் வெரி வெரி இந்த ஜெனரேஷன் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து பாலா சார் யார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்க்க போகிறாங்க. நாங்கள்லாம் வந்து செய்து டைம்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள. ஸோ இப்போ தான் பார்க்க போகிறாங்க. ஸோ they'll ஆக்சுவலி நோ
who Bala sir is. ஸோ as a director பாலா சாருடைய நிறைய கேரக்டர்ஸ் உங்கள் லைஃப்லேயுமே ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்க. இல்லை, அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே பயங்கர யூனிக்காக இருக்கும். நம்ம இது வரைக்கும் நார்மலாக நம்ம வந்து எங்கேயுமே பார்க்காத கேரக்டர்ஸ் தான் வந்து அவர் எப்பவுமே வந்து இல் ட்ரை டு பிரிங் இன் ஆன் டு த ஸ்க்ரீன். இது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம வந்து ஒரு 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 சுடுகாட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம பழகிருக்க மாட்டோம். ஒரு 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 எந்த படமாக வேணால் எடுத்துக்கோங்க. நந்தாவில் இருக்கிற ஒரு சூர்யா சார் கேரக்டராக இருக்கட்டும், நிறைய ஃபிலிம்ஸில் எந்த இப்போ நம்ம பரதேசி எடுத்துக்கோங்க, என்ன படமாக எடுத்தாலுமே வந்து இப்போ நான் கடவுள் எடுத்துக்கோங்க, அந்த கேரக்டர்ஸ்குள்ளே நம்ம பழகிருக்கவே மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். அவங்க எப்படி யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறதே தெரியாது. இப்போ இந்த கேரக்டர் கூட, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம பழகினது கிடையாதுல்ல, யாருமே பழகிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட லைஃப்பை எடுத்து ஒரு நம்ம பார்க்காத ஒரு கேரக்டர், பழகாத ஒரு கேரக்டர் அதை எடுத்து பண்ணுறதுல அவர் இஸ் அ மாஸ்டர் இன் இட். ஸோ அது எல்லா படத்துலையுமே அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒன்லி இம்பாசிபிள். சார், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தை முடிச்சு வெளியே வரப்ப நமக்கு கேள்விகளாகவும் எது தருமோ அந்த மாதிரி பல விஷயங்கள் தோணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு கேள்வி ஏதாவது? அந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அது மட்டும் ஏற்றுக்க முடியல. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நான் ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸில் தெரிஞ்சிருக்கும், அதுக்குள்ளே அவசரப்பட்டியே அப்படின்னு சொல்லி அது மட்டும்தான் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தது. அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு, ஏன் பாலா சார் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும்தான். மற்றபடி அமேசிங் ஒர்க். டெக்னீஷியன்ஸாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி, சாம் சிஎஸ் இஸ் டன் அ கிரேட் ஜாப், ஜிவி இஸ் டன் அ கிரேட் ஜாப், டிஓபி, ஆர்ட்டு, ஸ்டண்ட்டு, எவ்ரி டிபார்ட்மெண்ட் அஸ் எடிட்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. the way he has told the story is amazing. நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ I just want to wish the team all the best. Thank you. உங்களுக்கு படம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? எனக்கு வந்து 2 நாள் ஆகும் நான் ரிலாக்ஸ் ஆகி வெளில வரதுக்கு. இந்த படத்துலேருந்து வெளியே வரதுக்கு வெளில வந்து 2 நாள் ஆகும். எப்படி வந்து சேது பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருந்தது, அந்த மாதிரி இது வந்து 2 மடங்கு இருக்குது. ஓகே, 2 மடங்கு. ஆமாம், 2 மடங்கு இருக்குது. பாலா நான் எப்பவுமே அருண் விஜய் பார்க்கும்போது சொல்லுவேன், உனக்கு விக்ரமுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு வந்ததோ அந்த மாதிரி உனக்கு ஒரு படம் வரும்னா, அதே மாதிரி இந்த படம் அதே பாலா மூலயமாக வந்திருக்குது. பாலாவை வந்து நெக்குறுக்கிறேன். அதாவது அல்லுவான் புகழ் அல்லுவான், ஓகே, கொல்லுவான் அச்சம் கொல்லுவான் வணங்கான். ஓகே. மிகப்பெரிய உயரிய இடத்துக்கு இந்த படம் எல்லாரையும் அழைத்து செல்லும். பாலா ஃபிலிம்னு சொல்கிறதுக்கு எழுந்து நின்று கைத்தட்டுற அளவுக்கு மிக சிறப்பான ஒரு உயரிய இடத்தை அடையுது. என் ஆத்மார்த்த மகிழ்வு சொல்லிக்கிறேன். இந்த பிரம்மை எனக்கு 2 நாள் இருக்கும். 2 நாள் இருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு சில இடங்கள்ல வந்து தோணிருக்கு இல்லையா, இந்த சீன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மண்டேலே அது ஓடிட்டு இருக்க மாதிரி? இல்லை, எனக்கு வந்து இது வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப செதுக்கிற மாதிரி இது. அருண் விஜயை கையாண்ட விதமும் படத்தை கோர்வை எடுத்து போகிறதும் அது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் வந்து அது எனக்கு எல்லாரோட கோபமும் வெளிக்கொண்ட வந்து மாதிரி இருக்கு. வெளியே ஒரு சிகரத்தை தொடும். வாழ்த்துக்கள். படம் முடிச்சு வெளியே வரப்ப கண்டிப்பா ஒரு பெரிய வார்த்தை இருக்கு. பாலா சார்னாலே ஒரு பாரமாக தான் வெளில அனுப்புவார், அது அவரோட ட்ரேட்ஸ். அண்ட் இந்த படமும் அதே மாதிரி இட் வாஸ் லைக் ஸோ, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது நம்ம அழுகி அடக்கி நம்மளுக்கு ஒரு தலைவலி வரல. எனக்கு லிட்ரலி ஐ மீன் தட் and like it's like really very heartwarming. இல்லை, இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு நிஜமாக இது ஒரு பெரிய ஷாக். நான் இன்ஃபேக்ட் வெளில வந்து பாலா சார் கிட்ட நிஜமாக இந்த மாதிரிலாம் இருக்காங்களா சார் அப்படின்னா, அவர் ரொம்ப நேரம் அப்படியே குவைட்டாக இருந்துட்டு இது உண்மையுமே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னாரு. That literally broke me. பயங்கர, பிகாஸ் ஒரு அம்மாவா, ஒரு பொன் குழந்தைக்கு ஒரு தாயா வந்து என்னால் இந்த சொசைட்டியில் எப்படி நம்ம பிள்ளைய கொண்டு வர போகிறோன்ற ஒரு ஃபியரோட ஐம் ஜஸ்ட் கெட்டிங் அவுட். இட்ஸ் வெரி ஸ்கேரி. இந்த கிளைமேக்ஸில் எனக்கு ஐ லவ்ட் எவ்ரி ஒன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அருண் விஜய் சார் அண்ட் அந்த தங்கச்சியாக நடித்தவங்க அண்ட் த ஹீரோயின் எல்லாருமே மைண்ட் ப்ளோயிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸ். இட் வாஸ் ரியலி டூ குட். தேங்க்யூ. இல்லை, கண்டிப்பாக, பிகாஸ் இது வந்து இட்ஸ் ஆல்சோ அ மெசேஜ் டு த சொசைட்டி. அண்ட் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாக வந்து லா டசன்ட் see
எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் யூனோ லைக் வாட் எவர் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி உண்மை எதுவும். பட் அதையும் வந்து தே கைண்ட் ஆஃப் இவ்வளோ நல்லவங்க படத்தில் இருக்காங்க. யூஸ்வலாக வந்து நல்லவங்க ரொம்ப ரேராக பார்ப்போம். பட் இந்த படத்தில் நிறைய நல்லவங்க, ரொம்ப கொஞ்சம் கெட்டவங்களாக இருந்தது வந்து ஒரு தைரியம். ஆமாம், ஓகே ஃபைன் அப்படின்றது. ஸோ ஐ லவ் இட். தேங்க்யூ. ஸோ படம் முடிஞ்சு வெளியே வரப்போ உங்களோட சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு பாலா சார் ரொம்ப பிடிக்கும். அண்டு அவர் சூஸ் பண்ணுற ஆக்டர்ஸ் வந்துட்டு 100% அவங்க பெஸ்ட் ஆக்டராக தான் இருப்பாங்க. அது ஒரு சூர்யா சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சில பேரை தான் சொல்ல முடியும். ஸோ அவரோட சாய்ஸு அருண்ணான்னு சொல்லும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு அருண்ணா வந்து என்னென்ன பண்ணுவார் எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒன்றுன்னா 10 பண்ணுவார். டூப்லாம் யூஸ் பண்ண மாட்டார். அவரே இறங்கி எல்லாமே செய்வார். அண்ட் பாலா சாருக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறது இன்னொன்று அவர் நினச்சதும் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சேன், சரி பாலா சார் மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட அருண் எப்படி நடிப்பாருன்ட்டு. டு பி வெரி ஹானஸ்ட், டைலாக் இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் ரியாக்ஷன்ஸ். அண்டு அருணாவை இவ்வளோ செட்டில்டாக, ஏன்னா அவரும் பயங்கர ஹைப்பர். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. அவர் அவ்வளோ குவாய்ட்டாக வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் பாலசரை பாராட்டுறதா அருணாவை பாராட்டுறதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸில் அருண் அழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூனோ லைக் அந்த பொண்ணு உள்ளே உட்காந்துருக்கும்போது அவர் தேம்பி அழுதுகிட்டே இருப்பார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில பேர் கத்தி அழுவலாம், எப்படியான அழுவலாம். அண்டு எந்த ஒரு டயலாக் இல்லாமல் வெறும் அந்த ஷிவரிங்லேயே அழுவுறதுன்றது தான் ஒரு கம்ப்ளீட் ஆக்டரால் எல்லாமே பண்ண முடியும். அது ஒரு படமாக அமையிறது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறது. நிறைய அறம், கேள்விகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம மண்டையில் ஓடிட்டே இருக்கும். இங்கே படத்துலேருந்து வெளியே வந்தோன்னே உங்கள் மனசில் போடுற விஷயம் இல்லையா, ஒரு கேள்வி ஏதாவது இருக்கும் இல்லையா? இல்லை, பாலா சார் எடுத்த மூவ் தான் எனக்கு நல்லா தெரியும். அவர் டைரக்ஷன் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைப்பாருன்ட்டு. ஒரு விமனுக்காக ஒரு சூப்பராக அந்த பாயிண்ட்லாம் இது வரைக்கும் நான் அந்த பாயிண்ட்லாம் பார்த்ததே இல்லை. நம்ம எப்பவும் நியூஸில் தானே கேட்போம். பட் இது பாலா சார் அவர் கை வைக்கிறாருன்னும் போது கண்டிப்பாக அது ஒரு சீரியஸான இஷ்யூவாக இருக்கும். இதுக்கு மேலே கண்டிப்பாக இதெல்லாமே ஒரு இஷ்யூ வெளியே வரதுனால மேபி நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய சேஃப்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். அண்டு மணி சார் கூட சொல்லியிருந்தார், பாலா சார் நீங்கள் லேட் பண்ணாதீங்க, நிறைய படம் பண்ணுங்கள், வி நீட் தமிழ் சினிமா அந்த க்ரோ ஆகணும்னு சொன்னார். 100%. அண்டு பாலா சார் டச் பண்ணணும். நிறைய சென்சிட்டிவ் மேட்ரு அவர் டச் பண்ண நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரியா, தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட எப்படி பாதிச்சிருக்குன்னு கேளுங்க. உள்ளே அப்படியே நான் தான் படம் என்கார்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸில் அருண் பண்ணியிருக்கிற அந்த ஒரு சோகமும் வெறியும் கலந்த ஒரு டான்ஸ் அது. இட்ஸ் அந்த பாடி முழுக்க சோகமும், எப்படி சொல்கிறது, பாலா படம்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வருவோம். அந்த எதிர்பார்ப்பை மிகப்பெரிய அளவில் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது வணங்கான். மெயின் இதில் வந்து நிறைய அவார்ட்ஸ். எல்லோரும் இப்போவே ரெடியாக வீட்டில் வந்து புது கபோர்டு வந்து செஞ்சு வச்சிடணும். பிகாஸ் கன்ஃபார்ம் ஒரு டைலாக் கூட பேசாமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல் கம்ப்ளீட்டாக அத்தனை விஷயம் அவரோடைய நம்ம ஹீரோ கேரக்டர், அந்த கோட்டி கேரக்டர் கோவப்படும் போது நம்ம கோவப்படுறோம், அழும்போது நம்ம அழுகுறோம், சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறோம், பதறும் போது நம்ம பதறோம். ஒரு டைலாக் கூட கிடையாது. அது வந்து ஆக்டராக அருணுக்கு வந்து இட்ஸ் நெக்ஸ்ட் டைமென்ஷன். அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணு தங்கச்சி கேரக்டரு 2025 ஒரு சாவித்திரியை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா அழும்போது எல்லாராலையும் கன்வின்சிங்காக பண்ண முடியாது. நம்ம எக்ஸாஜரேட்டே நான் பண்ணல. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு சாவித்திரி அழுகுற மாதிரி அவங்க அழுகுறாங்க. அந்த அவங்க சின்ன பொண்ணு அடையாளம் தெரியல நேரில் பார்க்கும் பொழுது. அடுத்தது நான் அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்த படத்தில் சமுத்திரக்கனியுடைய கேரக்டர் மாதிரி போலீஸும் மிஷ்கின் கேரக்டர் மாதிரி ஜட்ஜும் அமைஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஜட்ஜு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான், அந்த மாதிரி போலீஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் நினைக்கிறேன் பாலா சார் அகேன் இட்ஸ் அ ஃபெதர் இன் இஸ் கேப். அண்ட் இந்த படத்தை எடுத்த சுரேஷ் காமாட்சிக்கு நிஜமாக பாராட்டு தெரிவிக்கணும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. இது கண்டிப்பாக இது வந்து ஒரு சாதனை. இந்த படம் எடுத்ததுக்கே அவர் பெருமைப்படணும். அதுக்கு மேலே மற்றதெல்லாம் அவார்டு, ரெவென்யூ எல்லாமே செகண்டரி. பட் அதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ரைட்.
ஆல் தி பெஸ்ட். So, படம் முடிஞ்சு வெளியே வரப்ப எல்லாருமே அது ஒரு பாரம் தான் இருக்குல்ல. So, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ரொம்ப அழுதாச்சு லாஸ்ட் சாங்கில். ரொம்ப எனக்கு ஐ எம் வெரி இமோஷனல். ஆமாம், என்ன இமோஷனல் படம் எப்பவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை விட அருண் விஜய் சார் அந்த கேரக்டர் வால் இருக்கு, சூப்பராக பண்ணிருக்கு. அந்த கேரக்டர் வால்லனா பண்ண முடியாது. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்னென்னா அந்த ஹர்ட்டான விஷயம் என்ன தெரியுமா, தங்கச்சி இறந்து போகாயிருந்தானா நல்லா இருக்கும். பட் அதுவே பட் சூப்பராக பண்ணிச்சு. எனக்கு அருண் விஜய் சார் பெர்ஃபார்மன்ஸு இன்னும் பார்க்கணும்னு தோணுது இருந்த, அவ்வளோ சூப்பராக பண்ணிருந்தேன். அப்புறம் தங்கச்சி கேரக்டர், ஐயோ அவங்க அழுதுருக்குன்னா மக்களே அந்த கூடவே அழுதுருவோம் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர் கூட செம்மையாக பண்ணியிருக்கேன், அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பர். ஆமாம், ப்ரொடியூசரே நல்லா தெரியும். அப்புறம் பாலா சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மக்களுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கணும், நல்லா சப்போர்ட் பண்ணணும். சூப்பரான பேசப்பட படம் தரேன். நன்றி. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.